நான் என்னோட கல்யாண பத்திரிகை இருந்த வாசகத்தை தான் மனசில் நிறுத்திக்கிறேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதோட காலத்தில் செம்மையாக செய்கின்றார். நான் இதில் மட்டும்தான் மனசில் நிறுத்திக்குவேன். கடவுளுக்கு தெரியும் எப்போ இவங்களுக்கு கொடுக்கணும், எப்போ இவங்களுக்கு அந்த பொறுப்போம். நான் மனசை ஆரம்பித்து வேண்டிக்குவேன். இடையில இவங்களுக்கு கன்சீவ் ஆனாங்க, ஆனால் அது அபார்ட் ஆகிடுச்சு. அப்போயே கடவுள்கிட்ட தான் நினைச்சேன், கடவுளே உங்களுக்கு தெரியும் எப்போ இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், எப்போ இந்த பிள்ளைகளுக்கு பொறுப்போம், நீங்கள் நினைச்சவங்களுக்கு பிடிக்கணும், அப்போ கொடுங்க. நல்ல ஆரோக்கியமான நல்ல உடல்நலத்தோட சுகத்தோட குழந்தை கொடுங்க. நான் பிள்ளை பிள்ளைலாம் நினைக்கல, எனக்கு ஒரு நல்ல உடல்நலத்தோட சுகமான குழந்தை நினைச்சேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 எங்கள் கையில் இருக்கேன். அப்போ ஆர்வம் செபஸ்டியன் வந்து உண்மையிலே கடவுள் பூண்டு சந்தோஷம் வார்த்தை வர மாட்டாங்க. இது கடவுள் அவர்களும் செபஸ்டியனோட ஆசைகள் தான் நான் காரணமாக சொல்லுவேன். எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி இருக்கணும் இருந்தாங்க. அதாவது எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, எங்கள் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒவ்வொருத்தராக செபஸ்டியனோட அவரோட கடவுளால் சாட்சி சொல்லிட்டே வரும். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க நீங்கள் கடவுள் நம்பிக்கையோடு இருங்க. கடவுள் கண்டிப்பாக ஒரு ஆசை வழங்குவார். எல்லாரும் நிறைய பேர் இந்த மாதிரி மாதிரி பார்த்து சாட்சி சொல்ல வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வருவீங்க, நம்புங்க, உங்களுக்கு நடக்கும். மதிய வழியில் பேசுறதுக்கு போகுது.